உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிப்பீர். அமைப்பு சாராத தொழிலாளர்களுக்கு தலைவர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள் என்பதுதான் சிறப்பு. அமைப்பு இன்று ஒன்று இருந்து அந்த அமைப்புக்கு தலைவராக இருப்பது சுலபம். ஒரு அமைப்பின் தலைவராக இருந்தால் அந்த அமைப்பு அவரை கட்டுப்பட்டவராக இருக்க வேண்டும். அமைப்பு சாராத தொழிலாளர்கள் என்றால் நான் உன்னுடைய அமைப்பிலேயே இல்லை, நான் எந்த அமைப்பையும் சாராதவன், உனக்கு கட்டுப்பட தேவையில்லை என்று சொல்லுகின்ற விதண்டாவாதங்களுக்கும் அங்கே இடம் உண்டு. ஆனால் அத்தனை பேரையும் கட்டி அணைத்து அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சியும் நல்வாழ்வும் ஏற்படக்கூடிய அளவிற்கு அவர்களை பயன்பெறுபவர்களாக பயனாளிகளாக ஆக்குகின்ற ஒரு பெரிய காரியத்திற்கு தங்களை ஒப்படைத்துக் கொண்டிருக்கின்ற பொன்குமார் போன்றவர்களை நான் இந்த அவர்கள் என் பக்கத்தில் இருந்து அமர்வதற்கு முன்பே அவர்களை பாராட்டி வந்தார். இந்த பொன்குமார் இந்த தொழிலாளர்களுக்காக, பாட்டாளிகளுக்காக, அதில் குறிப்பாக கட்டுமான தொழிலாளர்களுக்காக ஆற்றிய பணிகளை தொலைவிலே இருந்து பார்த்து இவர் அங்கிருக்கிறாரே என்று ஏங்கியவனும் நான். என்னுடைய ஏக்கத்தை போக்க அவர் பக்கத்துக்கே வந்து விட்டார். டாக்டர் தளபதி, டாக்டர் தளபதி, டாக்டர் தளபதி, டாக்டர் தளபதி, டாக்டர் தளபதி, டாக்டர் தளபதி, இளைஞர்களின் எழுச்சி நாயகன், இளைஞர்களின் எழுச்சி நாயகன், நாளைய தமிழகத்தின் தலைவன். உதயசூரியன் சின்னத்திலே வாக்கு சேகரிப்பதற்காக வருகை தந்திருக்கிற நாளைய தமிழகம் தளபதியார் அவர்களே, தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்களே, இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சி, காங்கிரஸ் பேர் இயக்கம், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட